எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஈஸியாக செஞ்செடுக்க முடியற ஸ்நாக்கோட ரெசிபி தான். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பேச்சுலர்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் எல்லாம் சாப்பிட முடியற ஈஸியாக இருக்கிற ரெசிபி கூடியாக இருக்குது. இதுக்குள்ளே நான் முட்டையோட ஃபில்லிங் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு முட்டை பிடிக்கல அப்படின்னா வெஜிடபிள் ஃபில்லிங் வச்சுட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வேக வச்சு மேஷ் பண்ணி கொஞ்சம் திக்காக இதுக்குள்ளே ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம செய்யும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் செய்யும்போது காலையில் சப்பாத்தி மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா அது வச்சுட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது ரொம்ப லூஸாகி போகாமல் கொஞ்சம் கட்டியாக பிசைறதுக்கு பார்த்துக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுக்கக்கூடாது. பாருங்கள், மாவு நம்ம கரெக்டான அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கு. மூடி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இதுக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணது, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியா இருந்தால் பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை ஏதோ ஒன்று போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். பெப்பர் பவுடர் கூடி சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே 4 முட்டை நான் சேர்த்துருக்கு. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலக்கி எடுத்து வச்சிருக்கு. அடுத்தது நமக்கு இதே மாதிரி கொஞ்சம் குழிவாக இருக்கிற ஒரு பாத்திரம் தேவைப்படுது. ரொம்ப குழிவாக வேண்டியதில்லை, லைட்டாக கொஞ்சம் குழிவாக இருக்கிறது. ஏதோ பாத்திரத்தோட மூடியாக இருந்தாலும் போதும். அடுத்தது மாவு விரித்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவில் இதே மாதிரி 10 பூரி செஞ்சு எடுத்துருக்கு. பூரிக்கான சைஸுக்கு தான் மாவு கட் பண்ணி எடுக்கணும். சின்ன சைஸு தான் நம்ம ஸ்நாக்ஸ் செய்யறது. இந்த 10 பூரி வச்சுட்டு நம்ம 5 ஸ்நாக்ஸு செஞ்சு எடுக்க முடியும். ஒன்று சாப்பிடும்போதே வயிறு ஃபுல்லாகிடும் குழந்தைங்களுக்கெல்லாம். அந்த அளவுக்கு இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற ஸ்நாக்காக இருக்குது. பாருங்கள், 10 பூரியுமே நம்ம விரிச்செடுத்துருக்கு. இது விரிச்செடுக்கும்போது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே சைஸுக்கு விரிச்செடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்நாக்ஸு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபில்லிங் வைக்கிறதுக்கு முன்னாடி பேன் சூடு பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் அது அங்கே சூடாகட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கொஞ்சம் குழிவாக இருக்கிற பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே இந்த பூரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னும் ஒரு பூரி வைக்க வேண்டியதா, அதுவும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முட்டையோட ஃபில்லிங் இதுக்கு நடுவில் ஊற்றிக்கோங்க. முட்டையோட ஃபில்லிங் ஊற்றும் போது இந்த ஃபில்லிங் இந்த முட்டை மாவில் ஓரமாக ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. நடுவில் தான் நிற்கணும். ஓரமாக ஒட்டிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பூரி மறுபடியும் மேலே வச்சு இதை அமர்த்தும் போது ஓரமாக முட்டை வந்துடுச்சு அப்படின்னா ஒட்டாது. அதனால மேலே ஒரு பூரி வச்சு அந்த முட்டையோட ஃபில்லிங் ஓரமாக ஒட்டுறதுக்கு முன்னாடி விரல் வச்சு நல்லா அமர்த்தி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. உடனே சூடாக இருக்கிற பேனுக்குள்ளே போடணும், இல்லை இருந்தால் மாவு ஊறிடும். நான் இன்னொரு டைம் காமிச்சு தர்றேன். ஒரு பூரி வச்சு அதுக்கு நடுவில் முட்டையோட மிக்ஸ் ஊற்றி அதுக்கு மேலே இன்னொரு பூரி வச்சு விரல் வச்சு அந்த ஓரமாக இருக்கிற மாவு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிகிட்டு இருக்கு. ஓரமெல்லாம் நல்லா ஒட்டினதுக்கப்புறம் பாத்திரத்திலிருந்து உடனே எடுத்து சூடாக இருக்கிற பேனுக்குள்ளே போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பேனில் வேணால் நீங்கள் கொஞ்சம் நெய் இல்லை ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இல்லை இருந்தால் கூட நான்ஸ்டிக் பேனில் இது 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுக்க முடியும். நம்ம ஒரு ஸ்நாக்குக்குள்ளே ஃபில்லிங் வச்சு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்ததுக்குள்ளே ஃபில்லிங் வச்சு ரெடி பண்ணணும். எல்லாமே உள்ள முட்டையோட ஃபில்லிங் ஊற்றினதுக்கு அப்புறம் ஒன்றொன்னா வேக வைக்க போயிடுச்சுன்னா முட்டையோட மிக்ஸ் மாவுக்குள்ளே இருந்து ஊறி வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ஒன்றொன்னா தனித்தனி இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மீடியம் லோ ஃப்ளேமில் 2 சைடும் திருப்பி போட்டு நான் இது வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். உள்ளே இருக்கிற முட்டை நல்லா வேகணும். வேகும்போது நம்ம சப்பாத்தி இதே மாதிரி பன்னு மாதிரி பொங்கி வந்துடும். பாருங்கள், இது இப்போ ரெடியாக இருக்குது, எடுத்துக்கலாம். சூடோடையே சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இதுக்குள்ளே எல்லாருக்கும் செய்ய முடியாத மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிற முட்டையோட ஒரு ஃபீலிங் தான் நான் வச்சுருக்கேன். முட்டை கூட உங்களுக்கு வேறு ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியும் ஹெவியுமாக இருக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்கு வேண்டாம், கொஞ்சம் முட்டை கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சிக்கன் ஏதாவது வேக வச்சது கொஞ்சம் இல்லை மிச்சம் இருந்தது, சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த முட்டை கூட மிக்ஸ் பண்ணிடலாம்.
இல்லை உங்களுக்கு காலையில் வச்சு பொரியல் ஏதாவது மிச்சம் இருக்குது அப்படின்னா பொரியல் நல்லா சூடு பண்ணி அதுக்கு முட்டை கூட மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். அதெல்லாம் உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.